பொழுது பாட்டிலுக்கு 10 ரூபாய், 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 பாட்டிலுக்கு 10 ரூபான்னு 10 ரூபாய் பாட்டிலுக்குன்னு ரொம்ப பரவசமா விஜய் அவர்கள் பாடினாரு. நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனா இவருடைய ஆட்சியின் வெக்கக்கேடு, இவர் ஆட்சியினுடைய மிக மோசமான கேவலமான நிலை இன்றைக்கு இந்த 4460 இந்த எண்ணில் இருக்கிற மதுக்கடைக்கு உள்ள போய் நாங்க விசாரிக்கிறோம். பாட்டிலுக்கு 20 ரூபாய். திரு விஜய் அவர்களுடைய ஆட்சியில பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய். தமிழக முதல்வரே, தமிழக முதல்வரே, சாராய கடையை மூடுங்கள், டாஸ்மாக் கடையை மூடுங்கள், வெட்கக்கேடு, வெட்கக்கேடு, தாவேக்கு ஆட்சியின் வெட்கக்கேடு. இந்த இருக்கு பாருங்க, வண்டி நிக்குது. நான் வண்டியிலே வரேன், வண்டியில வரேன் சார். அதுதாங்க ஏங்க குடிச்சிட்டு ரோட மறிக்கிற மாதிரியா நாங்க மறிக்கிறோம். மக்கள் குறைகளை கேட்டுட்டு வரோம். நீங்க காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைக்கணும். இந்த மாதிரியான கன்றாவியான ஆட்சியில மக்கள் எல்லாம் குடிச்சிட்டு பாட்டிலுக்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. நீங்களும் தட்டி கேட்க மாட்டீங்க. ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாங்க தட்டி கேட்டா எங்களையும் தடுக்கிறீங்க. காவல்துறையினர் சொல்லணுமா இல்லையா? பள்ளிக்கூடம் இருக்கு, அதுவும் ஆதி திராவிடர் நல மேல்நிலை பள்ளி, ஏழை பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடம். பிள்ளைங்க இன்னைக்கு மதுக்கடையில போய் குடிக்கிறாங்க சார். படிக்கிற மாணவர்கள் மதுக்கடையில் குடிக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்த வேணாமா நீங்க? மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சென்னையில மௌலிவாக்கம் என்கிற பகுதியில அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலை பள்ளி, நான் இருக்கிற இந்த டாஸ்மாக் சாராய கடையிலிருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ல தான் அந்த பள்ளிக்கூடம் இருக்கு. அதை தாண்டி பக்கத்திலே பேருந்து நிலையம் இருக்கிறது. மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு இடம். நீண்ட காலமாக இந்த 4460 என்ற எண்ணுள்ள இந்த டாஸ்மாக் கடையை எடுக்கணும் இந்த பகுதி மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம், பக்கத்திலே ஆதி திராவிடர் நல மேல்நிலை பள்ளி இருக்கு, பேருந்து நிலையம் இருக்கு. அதை தாண்டி மாலை நேரத்தில் இங்க வரக்கூடிய குடிநோயாளிகள் வாங்கக்கூடிய அந்த மதுவினால இங்கே குடிச்சிட்டு விழுவுறதுனால இந்த முழுக்க முழுக்க இருக்கிற இந்த சாலை அத்தனையும் ஒரு பெரிய டிராபிக் ஜாம சந்திக்குது அப்படின்னு நீண்ட கால கோரிக்கை. திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த 2 நாள்லயே அறிவிச்சாரு, 717 கடையை மதுக்கடையை நான் மூடுவேன். எங்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் பேருந்து நிலையம் இருக்கோ, வழிபாட்டு தலங்கள் இருக்கோ, அங்க மூடுவேன் சொன்னார். ஆனா மூடுனாரா? 2 வார காலத்துக்குள்ள மூடுவேன் சொன்ன நீங்க இன்றைக்கு 17 நாட்களுக்கு மேலாகியும் மதுக்கடைகள் மூடப்படவில்லை. அப்போ வெறும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் பரபரப்புக்கும் தான் முதல்வர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறாரே தவிர மக்களின் நலனின் மீது திரு விஜய் அவர்களுக்கு அக்கறை இல்லை என்பது ரொம்ப தெளிவா தெரியுது. அதை விட கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால கரூர்ல நின்றுகிட்டு திரு செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து பேசும் பொழுது பாட்டிலுக்கு 10 ரூபாய், 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 பாட்டிலுக்கு 10 ரூபான்னு 10 ரூபாய் பாட்டிலுக்குன்னு ரொம்ப பரவசமா விஜய் அவர்கள் பாடினாரு. நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனா இவருடைய ஆட்சியின் வெக்கக்கேடு, இவர் ஆட்சியினுடைய மிக மோசமான கேவலமான நிலை இன்றைக்கு இந்த 4460 இந்த எண்ணில் இருக்கிற மதுக்கடைக்கு உள்ள போய் நாங்க விசாரிக்கிறோம். பாட்டிலுக்கு 20 ரூபாய். திரு விஜய் அவர்களுடைய ஆட்சியில பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய். அப்ப 10 ரூபாவை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன விஜய் அவர்கள் உங்களுடைய இந்த பொன்னான ஆட்சியில ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் பாட்டிலை விட அதிகமாக விற்கிறீர்கள் என்றால் இது வெட்கமாக இல்லையா? தமிழக முதல்வர் அவர்களை மக்களை ஏமாற்றுவதை தாண்டி மதுக்கடைகளை மூடுவேன் என்று சொல்லி பெண்களுடைய அந்த உணர்வுகளையும் ஏமாற்றி இன்றைக்கு மதுக்கடைகள் மூடல. இவருடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேற்று அறிக்கை விட்டிருக்கிறார். 717 கடையில எத்தனை கடையை நீங்க மூடி இருக்கிறீங்க, எத்தனை கடையை உங்களிடத்தில் இந்த மூடி அறிக்கை இருக்கிறது, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டிருக்கிறார். ஆனா அதுக்கும் வாய் மூடியாக மௌனம் காப்பதுதான் திரு விஜய் அவர்களுடைய பதிலாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் சொல்லுகிறோம், இந்த பாட்டிலுக்கு 20 ரூபாய் கமிஷன் அடிக்கிற தாவேக்கு அரசு உடனடியாக ஒவ்வொரு மதுக்கடைகளிலும் என்ன பாட்டிலுடைய விலையோ அதை மட்டும் தான் வாங்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்க வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணுன்னு பிரச்சாரம் செய்யாம 717 கடையையும் உடனடியாக மூட வேண்டும். அப்படி மூடாவிட்டால் முதல் முயற்சியாக எங்களுடைய மாவட்ட தலைவர் தலைமையில இதே மௌலிவாக்கத்துல இந்த 4460 என்கிற இந்த சாராய கடைக்கு எதிராக மாபெரும் முற்றுகை போராட்டத்தை அடுத்த 15 நாட்களில் நாங்கள் அறிவிப்போம். உங்க ஆட்சியினுடைய இன்னொரு வெக்கக்கேட சொல்றேன், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்வாங்க. இதே சென்னையில ஈசிஆர்ல ஈஞ்சம்பாக்கம் பகுதியில அனுமன் காலனி என்கிற உங்க வீடு இருக்கிற பனையூர் வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல கடையின் 4511 அந்த கடையில இதே மாதிரி மக்கள் போராடியதன் விளைவாக எல்லாரும் சொல்றாங்கன்னு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர், அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர், அங்க இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் போய் நேத்து அந்த கடையை டாஸ்மாக மூடி இருக்கிறாங்க, மது கூடத்தை மூடி இருக்கிறாங்க. மூடிய 3 மணி நேரத்துல நீங்க வச்ச சீலை உடைச்சிட்டு
குடிச்சிட்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பரபரப்பா சாராய கடை விற்பனை நடக்குது. அப்ப நான் கேட்கிறேன், இந்த ஆட்சியில் இருக்கிற காவல்துறையினருக்கு மரியாதை இருக்குதா இல்லையா? தமிழக முதல்வர் அவர்களே, நீங்க ஆட்சியில் என்னதான் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க மற்றவருடைய மரணத்திற்கு மௌன அஞ்சலி செலுத்தக்கூடியவர்கள், இங்கே ஏராளமான பெண்கள் தாலி எரித்துக் கொண்டு ஏராளமான ஆண்கள் குடிபோதையில் இறந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கும் மௌன அஞ்சலி செலுத்த போகிறீர்களா அல்லது ஆட்சியில் நடவடிக்கை எடுக்க போகிறீர்களா என்பதா எங்களுடைய கேள்வி. உங்களுடைய ஆட்சியின் சீர்கேடு இன்றைக்கு வெளிப்படையாக தெரிகிறது. ஆட்சியின் நிர்வாக திறமை இன்மை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. காவல்துறையினருக்கே மதிப்பில்லாமல் பூட்டு போடப்பட்டு சீல் வைக்கப்பட்ட அந்த சீலை உடைக்கிறாங்கன்னா, அதுவும் எங்க? உங்க வீட்டில இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அநியாயம் நடக்குதுன்னா, டாஸ்மாக் நடத்தக்கூடிய மாஃபியாக்கள் இன்றைக்கு தமிழக முதல்வரை ஆட்டி படைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுல விளம்பரம் வேற, நாங்க கமிஷனை கட்டுப்படுத்திட்டோம், அதே மாதிரி திடீரென்று ஆய்வு செய்கிறோம் என்றாங்க. உங்க ஆய்வை விட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஆய்வு செய்ததுல உங்களுடைய மோசடி தன்மை, பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குற கேவலமான போக்கு, மக்களுடைய அந்த வறுமையை சுரண்டி பிழைக்கிற தாவேக ஆட்சியின் கேடுகட்ட இந்த சூழலுக்கு முடிவு கொண்டு வர வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர், உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் மீண்டும் சொல்கிறோம், மகத்தான முற்றுகை போராட்டத்தை இந்த மௌலிவாக்கத்தில் நாங்கள் நடத்தி காட்டுவோம். உடனடியாக நீங்கள் வெள்ளை அறிக்கை விடணும். 711 எத்தனை மூடுனீங்க, இன்னும் எத்தனை திறந்திருக்கிறது, இதை மூடுவதற்கு இன்னும் எத்தனை காலம் ஆகும் என்பதை நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் மக்கள் உங்களிடத்தில் கேள்வி கேட்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தமிழக முதல்வரே, தமிழக முதல்வரே, தமிழக முதல்வரே, தமிழக முதல்வரே, சாராய கடையை மூடுங்கள், டாஸ்மாக் கடையை மூடுங்கள், வெட்கக்கேடு, வெட்கக்கேடு, தாவேக ஆட்சியின் வெட்கக்கேடு, பாட்டிலுக்கு 20 ரூபாய் கமிஷன், தாவேக ஆட்சியின் வெட்கக்கேடு, குடிகாரர்களையும் ஏமாற்றும் திரு ஜோசப் விஜய் அவர்களே, உங்கள் ஆட்சியின் வெட்கக்கேடு. தமிழகம் முழுக்க டாஸ்மாக் கொள்ளை, தாவேக ஆட்சியின் மகத்தான சாதனை. தமிழக முழுவதும் டாஸ்மாக் கொள்ளை, தாவேக ஆட்சியின் மகத்தான சாதனை. மக்களை ஏமாற்றும் மாண்புமிகு முதல்வரே, மக்களை ஏமாற்றும் மாண்புமிகு முதல்வரே, 717 சாராய கடைகளை எப்போது மூடப் போகிறீர்கள்? முடிவு கட்டுங்கள், முடிவு கட்டுங்கள், சாராய விற்பனைக்கு முடிவு கட்டுங்கள். ஒரு பேட்டி எடுத்துருவோம். நாம இங்க இருந்து நேரடியா அந்த பள்ளிக்கூடத்துக்கு அப்படியே நடந்து போவோம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னால இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா கரெக்டா இருக்கும். நாங்க நடந்து போயிடுவோம். இல்ல ஊர்வலம் இல்லைங்க, பள்ளிக்கூடத்துக்கு இந்த இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு. சரி, நாங்க வண்டியில வரோம். இந்த இருக்கு வண்டி, வண்டியில இந்த இருக்கு சார் வண்டி. வாங்க சார், வண்டி இங்க இருக்கு சார். இந்த இருக்கு வண்டி, என் வண்டி இந்த இருக்கு பாருங்க, என் வண்டி நிக்குது. நான் வண்டியிலே வரேன், வண்டியில வரேன் சார். அதுதாங்க, ஏங்க குடிச்சிட்டு ரோட மறிக்கிற மாதிரியா நாங்க மறிக்கிறோம்? மக்கள் குறைகளை கேட்டுட்டு வரோம். நீங்க காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைக்கணும். இந்த மாதிரியான கன்றாவியான ஆட்சியில மக்கள்லாம் குடிச்சிட்டு பாட்டிலுக்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, நீங்களும் தட்டி கேட்க மாட்டீங்க. ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாங்க தட்டி கேட்டா எங்களையும் தடுக்கிறீங்க. நாங்க நடந்து வரலையே, இந்த வண்டி இங்க நிக்குது, இங்க இருந்து வரோம். இல்ல ஊர்வலமே வரல, என் கார் அங்க நிக்குது. இல்ல என் கார்ல ஏறி நான் அங்க இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வரேன். இவ்வளவு பக்கத்துல தானே பள்ளிக்கூடம் இருக்கு. நீங்களே இதெல்லாம் சொல்லி இருக்கணும். காவல்துறையினர் சொல்லணுமா இல்லையா? பள்ளிக்கூடம் இருக்கு, அதுவும் ஆதி திராவிடர் நல மேல்நிலை பள்ளி, ஏழை பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடம். ஒரு விஜய் அவர்கள் படிச்ச மாதிரி உயர்தர பள்ளிக்கூடத்துல படிக்கல, அரசு மேல்நிலை பள்ளி. இங்கேயே சாராயத்தை வித்துக்கிட்டு இருந்தா பிள்ளைங்க இன்னைக்கு மதுக்கடையில போய் குடிக்கிறாங்க சார். படிக்கிற மாணவர்கள் மதுக்கடையில குடிக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்த வேணாமா நீங்க?